அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலாத்தும் ஸலாமும் கருணை மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, 11வது தராவி 11வது ஜுஸை பற்றி பேச வேண்டும். ஆனால் இந்த 11வது ஜுஸை பொறுத்தவரைக்கும் சூரா இப்ராஹிம், சின்ன யூனுஸ் அலை இஸ்லாத்தை பற்றி, ஹூத் அலை இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அது சும்மா பிட்டு பிட்டா சொன்னால் போர் அடிக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் 12வது ஜுஸில் சூரா யூசுஃபை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யூசுஃப் அலை இஸ்லாத்தை பற்றி வெளிவராத செய்திகள் நிறையா உண்டு. அதனால் இன்னைக்கு நாளைக்கு யூசுஃப் அலை இஸ்லாத்தை பற்றி பேசலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. இப்ராஹிம் அலை இஸ்லாத்திலிருந்து இஸ்ஹாக் அலை இஸ்லாம், இஸ்ஹாக் அலை இஸ்லாத்துக்கு பின்னால் யாக்கூப் அலை இஸ்லாம், யாக்கூப் அலை இஸ்லாத்துடைய மகன் தான் யூசுப் அலை இஸ்லாம். இந்த யூசுப் அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய கொள்ளு பேரன், 4வது தலைமுறை. இவங்களை நாளைக்கு விரிவா சொல்றேன். முதல் இப்ப சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கிடுங்க. இவங்களை சகோதரர்களை சேர்ந்து ஒரு பால் அடைந்த கிணத்துல தூக்கி போடுறாங்க. இங்க சிந்திக்கப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளையை கொண்டு போய் கிணத்துல போட்டாச்சு. அந்த கிணத்துல ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 10 நாளைக்கு எந்த வியாபார கூட்டமும் போகலைண்டா அவங்க இறந்துருப்பாங்க இல்லையா? அந்த கிணத்துக்குள்ள யாருமே வியாபார கூட்டமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பின்னால அவங்க ஜீன் மூலமாக ஹாரூன் அலை இஸ்லாம் வரணும், மூசா அலை இஸ்லாம் வரணும், சுலைமான் அலை இஸ்லாம் வரணும், தாவூத் அலை இஸ்லாம் வரணும், ஜக்கரியா அலை இஸ்லாம் வரணும், ஈசா அலை இஸ்லாம் வரணும். இத்தனை நபிமார்களுடைய ஜீனும் யூசுப் அலை இஸ்லாத்திட்ட இருக்குது. அப்ப யூசுப் அலை இஸ்லாத்தை உயிரோட காப்பாற்றி ஆகணும், அவருக்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரியணும். அதனாலதான் இவங்க பகல்ல கொண்டு போயிட்டு போட்ட உடனேயே சாயங்காலமே அந்த கிணத்துக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வியாபார கூட்டத்தை அனுப்பி அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் எகிப்துல வித்துடுறாங்க. இது ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் கவனிச்சு வச்சுக்கிறதுங்க. இரண்டாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க. பல தடவை 2 பேரும் நல்லா பேசிக்கிடுவாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறாங்க, உங்களை மிக டென்ஷனாக அவசரமாக செய்ய வேண்டிய வேலை ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ். ஒரு முறை நான் சித்ரத்துல் முன்தஹாவுடைய எல்லையில இருந்தேன். சித்ரத்துல் முன்தஹாவுடைய லாஸ்ட்ல நிக்கிறேன். அப்போ அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அழைத்து அல்லாஹ் சொன்னா, இன்ன கிணத்துக்குள்ள வருங்கால என்னுடைய நபியை தூக்கி வீச போறாங்க, அவருடைய தலை கிணத்துல அடிபடாமல் அவரை நீங்கள் பாதுகாக்கணும், சீக்கிரம் போங்கிறான். நான் நிக்கிற இடையது சிதறத்துல் முன்தஹா. இந்த சம்பவம் நடக்கிறது எகிப்து பக்கத்துல ஒரு கிராமத்துல, எகிப்து பக்கத்துல ஒரு கிராமத்துல நடக்குது. அதனால சிதறத்துல் முன்தஹாவில இருந்து நான் அவசரமாக வந்து நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தரையில அந்த தலை படாமல் நான் பாதுகாத்தேன். அவன் தண்ணி ரொம்ப கம்மியா இருந்திருக்கணும், தலையில கிணத்துக்குள்ள அவங்க உடம்பு படாமல் நான் அவரை பாதுகாத்தேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு மறக்க முடியாது, மிக விரைவாக செயல்பட்ட நேரம் அது என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை இப்போது நீங்கள் இங்கே சிந்தித்து பாருங்கள். இப்படி அல்லாஹ் காப்பாற்றாமல் இருந்திருந்தால் ஒரு வரலாறு போயிருக்கு. இரண்டாவது. மூணாவதாக, உலகத்திலேயே அழகான நபர் இவங்க தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். ரொம்ப அழகு. அவரை பார்த்துட்டு பெண்கள் பழத்துக்கு பதிலாக கையை வெட்டிக்கிட்டாங்க, அந்த அளவிற்கு அழகா இருப்பாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூணாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வெண்மையும் சிவப்பும் நிறைந்தவன், என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஞ்சள் கலந்த சிவப்புடையவர், என்னை விட அழகா இருப்பார் அப்படின்னாங்க. அவ்வளவு அழகான நபர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அவர் கிணத்துக்குள்ள போனார்? இப்படி இந்த மூணை நீங்க விளக்கிட்டீங்களா? முதல்ல அவங்கள பத்தி சொன்ன விஷயங்கள். இரண்டாவதாக, அவர் குழந்தை பருவத்தில் காப்பாற்றப்படவில்லை என்று சொன்னால் பின் விளைவு என்ன ஆயிருக்கும்? மூன்றாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவசரமாக வேலையாகினார். இது நல்லா கவனிச்சு, குன் அப்படின்னு ஆயிடும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட நெருப்பு பார்த்து குளிர்ச்சி ஆகும்னு சொல்லலையா, அது குளிர்ச்சி ஆகலையா, அப்படி ஆயிடும். இருந்தாலும் அல்லாஹ் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வேலையும் செய்வான், தன்னுடைய மலக்குகளை வச்சும் அல்லாஹ் வேலை செய்வான். இது மூணாச்சா. நாலாவது ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் மொத்தமா விளங்கிக்கிட்டு நாளைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பெண்கள் கேட்டாங்கன்னா ஈஸியா மண்டையில போய் உட்கார்ந்துக்கணும். நாலாவது என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்துல ஒரு துவா செய்யறாங்க. மௌத்தாகக்கூடிய நேரத்துல ஒரு துவா செய்யறாங்க. அது என்ன துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா அல்லாஹ், நான் எகிப்துல ஆட்சியாளராக இருந்தாங்க. கடைசியில் அவங்க வந்து எப்படின்னா விவசாயத்துறை அமைச்சராக இருந்தாங்க. விவசாய பொறுப்பு ஃபுல்லா எகிப்து உள்ள அந்த அரசன் அவங்க கையில ஒப்படைச்சிட்டான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்க அவங்க நபியாவும் இருந்தாங்கல்ல, அவங்க துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், என்ன மௌத்து இங்க வந்தாலும் கூட நான் பைத்துல் முகத்தஸில் அடக்குவதை ஆசைப்படுகிறேன். பைத்துல் முகத்தஸில் அடங்குவதற்கு ஆசைப்படுறேன். இப்ப அல்லல் பட்டு இருக்க பைத்துல் முகத்தஸ் இஸ்ரேலுக்கு சிக்கிக்கிட்டு, அந்த பைத்துல் முகத்தஸ் மிக பிரமாண்டமான முக்கியத்துவம் வாய்ந்த இடம் முஸ்லிம்களுக்கு. அங்க அடங்க ஆசைப்படுகிறேன் என்று துவா செஞ்சாங்க. ஆனா மௌத்தாயிட்டாங்க. அங்க அடங்க போல எகிப்திலேயே அவங்கள அடக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, அவங்கள எகிப்திலேயே அடக்கியாச்சு. அதுக்கு பின்னால பல ஆண்டுகளுக்கு பின்னாலதானே மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துக்கு வரக்கூடிய நேரத்துல எகிப்துடைய ஃபிரௌனிடம் இருந்து பனி இஸ்ரவேலை அழைச்சிட்டு போகக்கூடிய நேரம் வருது. எங்க வர்றதுக்காக எல்லாம் திட்டம் போடுறான், பைத்துல் முகத்தஸுக்கு தான் வராங்க. எகிப்துல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு நீங்க போ, அங்க உனக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மக்களை மீட்டி எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி வரும்பொழுது அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், யூசுஃபுடைய உடலை கூட எடுத்துட்டு போயிட்டு பைத்துல் முகத்தஸ்ல அடக்குறது உங்க பொறுப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட உடலை நீங்க எகிப்துல இருந்து போறீங்க. எகிப்துல தான் யூசுஃபுடைய கபூர் இருக்குது. அந்த உடலை வந்து நபிமாருடைய கடல்ல மண்ணு திங்காது, உடலை வந்து மண்ணு திங்காது. அதனால அது அப்படியே இருக்கும். நீங்க எடுத்துட்டு போயிட்டு பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போய் அடக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் உடலா எங்க இருக்கு அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க எகிப்து முழுவதும் சுத்தி தெரிஞ்சாலு, சின்ன பிள்ளை இங்கதான் வளர்ந்தீங்க, அவனுக்கு கபர் எங்கேன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட தெரியுமா, கபரு தெரியுமான்னு ஒவ்வொரு ஆளா கேட்கிறாங்க. இப்படியே கேட்டுட்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு கிழவிக்கு அந்த இடம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த ஒரு கிழவி இருக்கு, ரொம்ப வயசான கிழவி. அந்த கிழவிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கூட இருந்துச்சு அந்த கிழவி, அதெல்லாம் எங்க அடக்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் கேட்கறாங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்கும்போது, எனக்கு தெரியுமா, தெரியும், காட்டி தர மாட்டேன். எப்படி அந்த உரையாடல் அப்படியே ஹதீஸ்ல வரும், அழகா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி இதை பத்தி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க தோழர்களுக்கு, அந்த பனி இஸ்ரவேல் கிளவி ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் ஆசைப்படுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பனி இஸ்ரவேலுடைய கிளவி ஆசைப்பட்டது மாதிரி நீங்களும் ஆசைப்படுங்களேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்ற, நம்முடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல அந்த கிளவி அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கிளவிட்ட போய் கபரை காட்டுன்னு கேட்டாங்க. எனக்கு அந்த கிளவி சொல்லிச்சு, எனக்கு அந்த கபரு தெரியும், ஆனா நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீ காட்டு, நீ கேட்கறத தர்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேரம் பேசுறாங்க. அப்படியா, வழிக்கு வந்துட்டியா, அந்த கிளவி சொல்லுது, நீ வழிக்கு வந்துட்டியா அப்படின்டா, நான் அந்த கபரை உனக்கு காட்டுவேன், உன்னோட சொர்க்கத்துல நானும் இருக்கணும்னு எனக்கு வாக்குறுதி கொடு. நபிமார்களுக்கு ஒரு சொர்க்கம் இருக்கும்ல, அந்த சொர்க்கத்துல எனக்கு இடம் தர்றதா இருந்தா நான் உனக்கு அந்த கபரை காட்டுறேன் அப்படின்னு கேட்குது. நல்ல ஆசையா இருக்கேன், நல்ல போங்கா இருக்கேன், அதெல்லாம் முடியாது. அப்ப நானும் காட்ட மாட்டேன், நீ உன் வேலையை நான் என் வேலையை பார்க்குறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட அங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் கபரை காட்டி கொடு, இந்த பொம்பளை இப்படிலாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்குறாங்க. அந்த பொம்பளை உங்களோட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டா, சரின்னு சொல்லிட்டு காட்டி அந்த பொம்பளை மூலமாவே அதை கண்டுபிடிங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரப்பு சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு பர்மிஷன் வாங்கி அந்த கிளவிட்ட கொண்டு போய் காட்டி அந்த கபரை காட்ட வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஜனாசாவையும் சேர்த்து தான் அதை நைல் நதியில கொண்டு போறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கொண்டு போயிட்டு அவங்க பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போய் அடக்கிட்டு தான் தீங்கிற மைதானத்துக்கு ரெண்டாவது வர்றாங்க. சரி, ஹைர். இப்ப இவ்வளவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ்
வேற எந்த செய்தியும் உள் புகுத்தாம வரிசையா சொல்லிட்டு வருவாங்க. அவர் இளமை பருவம், குழந்தை பருவம், அடுத்து வாலிப பருவம், அடுத்து அவர் ஜெயிலில் இருந்தது, அடுத்து அரசராகியது, இப்படி 4 கட்டத்தினுடைய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே வரிசையா கொண்டு வருவோம். இன்னும் இப்ப பிட்டு பிட்டா சொல்லுவார். ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம துவா செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் சுலைஹாவையும் வாழ வைத்தது போன்று வாழ வைட்டு. தப்பான துவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைஹாவுக்கும் கல்யாணம் நடக்கவே கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ப்பு தாய் தான் சுலைஹா அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ப்பு தாய் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இவங்க சுலைஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பொண்டாட்டி கிடையாது, மனைவி கிடையாது. அந்த துவாவும் தப்பு, அந்த சிந்தனையும் தப்பு. சுலைஹா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க திருமணம் செய்யலை. அது காரணம் சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க, அது நம்ம கிளவிதான், அதுக்கு பின்னால வயசாகி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு அந்த பிள்ளைய கன்னி பிள்ளையா மாற்றி அதுக்கு பின்னால் கல்யாணம் செஞ்சாங்க அப்படிலாம் தகவல் பண்ணுவாங்க. அப்படி தகவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அழகுக்கு உலகத்துல ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் பொண்டாட்டியா ஆசைப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு அழகு இல்லையா? அப்படி ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கான ஆதாரம் எந்த கிதாபிலும் இல்லை. நான் பல இதை நோண்டிட்டேன், இந்த உஸ்தாதுமார்களையும் கேட்டு பார்த்துட்டேன். அப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவங்களுடைய வளர்ப்பு தாய் அப்படின்னு தான் சொல்றான். இந்த விஷயத்தை விரிவா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.